Make a way for, make a way for, make a way for the King. The King is coming. தொப்பி 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 வாங்கலையோ தொப்பி 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 இவ்வளோ நேரம் கத்துறேன். யாராவது தொப்பி வாங்குறாங்களான்னு தெரியலையே. இரு, யாராவது வர்றாங்களா பார்ப்போம். யாரும் வரல. இவ்வளோ நேரம் கத்துறேன். தொப்பி 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 தொப்பி. ஆஹா, யாரும் வர்ற மாதிரி இருக்குதே. அப்பா, நல்ல வேலை. வரட்டும் வரட்டும், என் வேலையை முடிச்சிடுறேன். போச்சே போச்சே போச்சே. ஐயோ, என் ஜாலி போச்சு, என் என்ஜாய்மெண்ட் போச்சு, என் கிரிக்கெட் போச்சு. ஐயோ, கிரிக்கெட் சொன்னே இப்போ தான் ஞாபகம் வருது. என் ஐபிஎல்லும் போச்சே. இப்போ ஸ்கூல் வேற திறந்துட்டாங்க. இனிமேல் வீட்டில் அவ்வளோதான், படி படி படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, காலேஜும் திறந்துட்டாங்க. தொல்லை தாங்க முடியாது. என்ன பண்ணுறது தெரியலையே, தலை வலிக்குதே. பார்த்துக்கிட்டே இருந்த ஆளு வந்துட்டான்டா சாமி. என்ன தம்பி, என்ன ஒரே புலம்பிட்டு வர்ற? என்ன போச்சு, என்ன வந்துச்சு? அடாடாடாடா, உன் புலம்பலுக்கு நான் ஒரு நல்ல விடை வச்சிருக்கிறேன். கேக்குறியா? ஏன சும்மா கேட்டுதான் பாரு. ஆமா, என் வழி ஒருத்தவங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீங்களும் ஸ்கூல் போனால் தானே தெரியும். ஆமா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போற சொன்னீங்களே, என்னது அது? உங்க கையில் என்னது? தொப்பியா? எனக்கு ஒன்று தாங்களேன். வெயில மண்டை காயுது. ஒன்று தரீங்களா எனக்கு? கொடுங்கய்யா, நான் எடுத்துட்டு போக மாட்டேன். தம்பி, நான் உனக்கு கொடுக்கறதாண்டா வச்சிருக்கிறேன். பார், கொடுக்கறதுக்கு முன்னதாக ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. அதை சொல்லிட்டு உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா இது ரொம்ப விலை உயர்ந்தது, பார்த்துக்கோ. அதனால தான் இது என்னத்துக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் உனக்கு கொடுக்குறேன். சரியா? கேட்டுட்டு புரிஞ்சிட்டு வாங்கிக்கோ. சரியா? ஓகேவா? சரி சரி. ஐயா, என்னங்க ஐயா ரொம்ப குழப்பறீங்க? ஆமா, இந்த தொப்பியில் என்ன ஏபிசிடிலாம் எழுதிருக்கீங்க? எனக்கு என்ன ஏபிசிடி சொல்லி தரீங்களா? அதை நான் எல்கேஜிலேயே படிச்சுட்டேன். ரொம்ப வருஷம் ஆகுது நான் படிச்சு. ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் நீங்களே, என்னது அது? கொஞ்சம் சொல்றீங்களா? தம்பி, கொஞ்சம் கவனியே. நான் சொல்றத நீ கவனிச்சுன்னா உனக்கு நல்லா புரியும். நீ படிச்சிருக்கியா படிக்கலையான்னு தெரில, இருந்தாலும் நான் சொல்றத கேளு. என் கையில இந்த தொப்பியில டபுள்யூன்னு இருக்குதுல்ல, அதை பத்தி சொல்ல போறேன். கேக்குறியா? டபுள்யூனா என்ன தெரியுமா? ஐயா, இது கூட தெரியாதா? டபிள்யூ ஃபார் வடை. எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஐட்டம். கரெக்டாக சொல்லிட்டேனா? உன்னை பார்த்தா மழைக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்கலன்னு நினைக்கிறேன். தம்பி, டபுள்யூனா என்ன தெரியுமா அர்த்தம்? வின்னர். சொல்லு பாப்பா. வின்னர். வின்னர்னா கோல்ட் வின்னரா? அதான் அந்த வடைலாம் செய்வாங்களே, அதுதானே? தம்பி,
நீ சாப்பிட்றதுல இருக்கிறியே. டபிள்யூன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? வின்னர். வின்னர்னா வசனம் சொல்லுது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கத்ரால் வரும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஐயையோ, ஒண்ணுமே புரியல. ஏதோ குதிரைன்றாரு, யுத்தன்றாரு. ஐயா, ஏதோ புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. தம்பி, நீ படிக்கிற படிப்பு தான் ஒரு பெரிய யுத்த காலம். அந்த யுத்தத்தில் நீ ஃபஸ்ட்டாக வரணும்னா நீ ஏசப்பா பிடிச்சிக்கணும். இந்த ஏசப்பா பிடிச்சாதான் நீ ஃபஸ்ட்டு வர முடியும். உன் ஸ்கூலில், உன் காலேஜில் நீ ஃபஸ்ட்டு வரணும்னா அந்த ஏசப்பாவை நீ பெஸ்ட்டாக பிடிச்சிக்கோ. அப்போ தான் வின்னராக வர முடியும். இப்போ புரியுதா? அட, இவ்வளோதானா? ஆமா, அடுத்த தொப்பி என்ன சொல்லுது? இந்த தொப்பி ஐன்னு சொல்லுது, தெரியுதா? ஐயையோ, அடுத்தது என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. தம்பி, ஐனா ஐயையோ இல்லை, ஐனா இன்டெலிஜென்ட், புத்திசாலிதனம். தெரியுதா? வசனம் சொல்லுது, உன் இருதயத்தை புத்திமதிகளுக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக அப்படின்னு வேதம் சொல்லுது. உன் இதயத்தை சொல்லுற, பெற்றோர் சொல்லுற, டீச்சர் சொல்கிற புத்திமதியை கேட்டுனா அதுதான் நல்ல வாசனையை கொடுக்குமா, அதுதான் உனக்கு புத்திசாலிதனத்தை கொடுக்கும்னு சொல்லுது. ஓ, இந்த தொப்பியில இவ்வளோ விஷயம் இருக்கா? அடுத்த தொப்பி என்ன சொல்லுது? அடுத்த தொப்பியா? தொப்பியில என்ன வார்த்தை பார்க்குற? எஸ்ன்னு பார்க்குறல. எஸ்னா என்ன தெரியுமா? ஷார்ப்பாக இருக்கணும். என்னது ஷார்ப்பா? ஷார்ப்பாண்டா குத்திர மாட்டேன். தம்பி, ஷார்ப்னா என்ன தெரியுமா? நீ ஷார்ப்பாக இருக்கணும்னா முதல்ல வேதத்தை படிக்கணும். அப்போ தான் நீ ஷார்ப்பாக இருக்க முடியும். நீ வேதத்தை படிச்சுட்டு உன் பாடங்களை படி. அப்போ தான் ஏசப்பா உனக்கு அதிகமான காரியங்களை கற்றுக் கொடுப்பார். வேதம் சொல்லுது, புதிதும் கூர்மையான எந்திரமாக்குவேன் என்று வேதம் சொல்லுது. அதுதான்ப்பா இந்த ஷார்ப்பு. அப்போ நான் வேதத்தை படித்தா ஷார்ப் ஆயிடுன்னு சொல்கிறீங்களா? ஓகே, அடுத்த தொப்பி என்ன சொல்லுது? இந்த தொப்பியில் டீன்னு போட்டிருக்கு. இந்த டீயை பற்றி நான் சொல்கிறேன், கேட்குறியா? என்னது டீயா? டீனா காத்தாடியா? ஐயையோ, உன்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது பொறுக்கு. தம்பி, ஏபிசிடியில் 4வது எழுத்து டி. இந்த டியை பற்றி தான் சொல்ல போகிறேன் தம்பி. டீனா ட்ரீம்பா. தேவையில்லாத கொடுத்து கனவு பார்க்கக்கூடாது. உன் படிப்பை குறித்து கனவு இருக்கணும். அதான் வசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 16:23 சொல்லுது, ஞானின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவையூட்டும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். பாரு, இந்த கல்வி குறித்து உனக்கு கனவு இருக்கணும். அப்போ இந்த வசனத்தோடு இணைஞ்சு உனக்கு ஆசீர்வாதம் வரும். அப்படியா? கேட்கவே நல்லா இருக்கு. அடுத்த தொப்பி என்ன சொல்லுது? அடுத்த தொப்பி ஓன்னு போட்டுருக்கு, பார்த்தியா? ஓ ஓ தம்பி, உன்கிட்ட பேசவே தமாசா இருக்குப்பா. ஓனா ஒபீடியன், கீழ்ப்படிதல். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அப்பாவுக்கு, அம்மாவுக்கு, அண்ணனுக்கு, அக்காவுக்கு, டீச்சருக்கு, பாஸ்டருக்கு, பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் கீழ்ப்படியணும். நீ கீழ்ப்படிஞ்சு நடந்தாதான் மேல் படிப்புக்கு போக முடியும். ஐயோ, அம்மா கிட்ட கீழ்ப்படியாம வந்துட்டேன். உடனே போய் மனைவி கேட்கணும். இரு இரு இரு, இன்னும் ஒரு தொப்பி இருக்கு. நீ கேட்டுட்டு போயிட்டு அப்புறமா மன்னிப்பு கேட்டுக்கோ. இந்த தொப்பி என்ன சொல்லுது தெரியுமா? ஐயோ, சீக்கிரம் சொல்லுங்களேன், சீக்கிரம் சொல்லுங்க. இவ்வளோ தொப்பி சொன்னீங்களே, அதையும் சொல்றேங்க. இந்த தொப்பி எம்னு சொல்லுது. எம்னா மராக்கல்,
உன் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. ஆண்டோட பிள்ளையா வாழும்போது உனக்கு அற்புதம் தான் நடக்கும். உன் ஸ்கூல்ல, உன் காலேஜில் கத்தரை நீ வைக்கும் பொழுது உனக்கு அற்புதம் நடக்கும். வசனம் இப்படி சொல்லுது, யாக்கோப்பு 1:7, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். பார்த்துக்கோ, அதுதான் வசனம். இப்படி இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னாது தாழ்மை. பாரு, இன்னொரு வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். இதெல்லாம் வேற எங்கேயும் கிடைக்காது. நீ கர்த்தருக்கு பயந்தினா உனக்கு அவர் ஞானத்தை தரவராக இருக்கிறார். விஸ்டம், ஞானம். ஃபஸ்ட்டு சொன்னோம்ல, WISDOM அப்படின்னா வின்னர், இன்டெலிஜென்ட், ஷார்ப், ட்ரீம், ஒபீடியன்ஸ், சத்தமா மராக்கல். பாரு, இத்தனையும் ஆண்டவர் உனக்கு இந்த வருஷத்துல அதிகமா தர ரெடியா இருக்கிறாரு. அப்ப யாரை பிடிச்சுப்போம்? ஏசப்பாவை பிடிச்சுப்போம். ஓகேவா? இந்த சந்தோஷமான இந்த நேரத்தை நான் மகிழ்ச்சியா கொண்டாடலாமா? கொண்டாடி ஆண்டவரை ஆடி பாடி துதிக்க போறோம். அப்ப இந்த வருஷத்துல ஆண்டவர் தர்றது என்னது? விஸ்டம். அடேங்கப்பா, நீங்க சொன்னதுல எனக்கே ஞானம் வந்துருச்சு. உங்களுக்கும் வேணுமா? ஏசப்பாட்ட கேட்டுக்கோங்க. அப்ப ஞானத்தை தர்றவர் யாரு? ஏசப்பா தானே. அப்பனா ஆடி பாடி கொண்டாட போறோம். ஓகேவா? ரெடி? கை தட்டுங்க, வேகமா கை தட்டுங்க, கை தட்டுங்க, கை தட்டுங்க. ஓகே 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 ஓகே. A1, A2, A1, 2, 3, start. கை தட்டு. கை தட்டுமா. A1, A2, A1, 2, 3, start.